தென்றலே மெல்ல பேசி இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பரமணி இளமதியை எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படின்னு கலாமா நிறைய சதித்திட்டம் சூழ்ச்சிலாம் பண்ணாங்க. இப்போ கல்யாணமும் நின்று போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா பஞ்சாயத்தில் இப்போ அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் குமரேசன் காந்திமதி கோமா இருந்ததுனால இப்போ பஞ்சாயத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது விஷயமா பேசும்போது இப்போ இளமதியை கூட்டிகிட்டு வந்து வேணான்னு சொல்லுங்கள், அவங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ காந்திமதி தான் இளமதியை போட்டு பயங்கரமாக அதாவது வந்து எமோஷனல் டார்ச்சர் பண்ணாங்க இல்லையா, அதனால் அவங்களும் வந்து எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதோட பார்த்தோம்னா காசு வெட்டி போட்டு ஊர் பஞ்சாயத்தில் 2 குடும்பத்தையும் பிரித்து வச்சுட்டாங்க. இப்போ கலாமா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இளமதி கழுத்தில் இருக்க தாலியை கழட்டி கேட்டாங்க. லாஸ்ட் எபிசோடில் அதோட நிறுத்தியிருந்தாங்க. இன்றைக்கான எபிசோடில் அது கேட்கும்போது தாலியை கழட்டும் போது பார்த்தோம்னா அப்படியே இளமதி மயங்கி கீழே விழுவுற மாதிரி விழுந்துடுறாங்க. ரஞ்சிதை வந்து கலாமாட்ட பேசும்போது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் எப்படியாவது தாலியை கழட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இளமதி மயங்கி விழுந்ததுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. வெளியில் பார்த்தோம் அப்படின்னா குமரேசன் காந்திமதி இருக்காங்க, கூட லீலாவும் இருக்காங்க, நர்மதாவும் இருக்காங்க. நர்மதா போய் இப்போ இளமதி கிட்ட பேசும்போது என்னால் எப்படி பரமன் கட்டன் தாலியை கழட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அழுது எமோஷனல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட பேசும்போது டாக்டர் வந்து இளமதிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ நர்மதாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க, நர்ஸும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ வெளியில் வந்து அவங்க மயக்கத்தில் இருக்காங்க, கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பார்க்க முடியாது பேச முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இளமதிக்கு பதிலாக நர்மதா அந்த பெட்டில் படுத்துக்கிறாங்க. இப்போ இளமதி அந்த அதாவது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இப்போ எல்லா உண்மையும் பரமன்ட்ட சொல்லணும்னு சொல்லி அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா வெள்ளச்சாமி நல்ல போலீஸ் இருக்கார்ல, அவர் இருக்காரு. போய் கேட்கும்போது பரமனை வந்து வேறு ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இப்போ இனிமேல் பார்க்கணுன்னா கோர்ட்டில் தான் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ அடுத்தடுத்து நமக்கு நிறைய சுவாரஸ்யமான அதிரடியான கதை கொண்டு போகிறாங்க. செம சூப்பராக ஹிட்டாக போய்கிட்டு இருக்க போகுது அப்படிங்கிறது இதை பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு. இப்போ ஆனால் உள்ளே வந்து இப்போ இளமதி இல்லை அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து பார்த்தா லீலா கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை குமரேசன் காந்திமதிக்கிட்டையும் சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தோம்னா உள்ளே தான் பார்த்தா நர்மதா இளமதிக்கு மேலே படுத்திருக்காங்களா. இப்போ பார்த்தா இளமதி அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மறுபடியும் இங்கே வராங்க. இங்கே பார்த்தா இவங்கெல்லாம் வாசல்லே உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இளமதி யோசிக்கிறாங்க. நாளைக்கான எபிசோடில் ஒருவேளை டாக்டர் வேஷம் போட்டு கூட உள்ளே போயிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டாக்டர் எல்லாருமே தான் ஹெல்ப் பண்ணுறாங்களா, அதனால் அப்படி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ கதை பார்த்தோம்னா செம்ம சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இளமதியோட கழுத்தில் இருக்க அந்த தாலி கழட்டுறதுக்கு விட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி எப்படியாவது சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்துவாங்கன்னு தான் தெரியுது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது, எப்படி கதையை கொண்டு போகிறாங்க. இல்லை ஒரு கட்டமாக பார்த்தா அதிரடியாக புது விதமான ஒரு ஆங்கிளில் வந்து இளமதி கழுத்தில் இருக்க தாலியை கழட்டிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது. பார்க்கலாம் அடுத்து ப்ரோமோ எப்படி வருது, கதையை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.